வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் ஆரம்ப கட்டத்தில் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இவருடைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஃபோட்டோ ஆல்பத்தை காட்டி இவருடைய இதெல்லாம் காட்டினப்புறம் யாரும் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை நடிகர் விஜயை. இது உண்மையான உண்மை. அவர் ரசிகர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, முதல்ல அவரை வச்சு படம் பண்ணது வெளியிலேருந்து வந்த ப்ரொடியூசர். அதாவது அவர் அப்பாவே பணம் போட்டு டைரக்ட் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது வேறு. வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் பணம் போட்டது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் பாலாஜி. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய மகன் அப்படி வச்சுங்க. பாலாஜி பிரபு விஷ்ணுன்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. தொட்டப்பெட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அப்படிங்கிற பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆகி விஜயும் அவங்க அம்மாவுமே அந்த பாட்டை பாடியிருக்காங்க, ஷோபா. இந்த படத்தை தயாரித்தது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ், பிரபு, பாலாஜி பிரபு. இதில் என்ன சுவாரஸ்யம்? சப்ஸ்கிரைப், இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய ரகசியங்களை நான் சொல்ல முடியும், உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தை விஷ்ணு படத்தை தயாரித்தவர், நடிகர் விஜய் வச்சு விஷ்ணு படம் தயாரித்தவர், அடுத்த படத்துக்கு அந்த படம் நல்லா ஹிட் ஆகுது, பாடல்லாம் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த படம் நாங்கள் தயாரிக்கணும், அதனால் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட? விஜயோட அம்மாட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இதை இப்போவும் அவர் தனியார் சேனல் கொடுத்த நேர்காணலில் அந்த தயாரிப்பாளர் சொல்கிறார், 1 லட்ச ரூபா கொடுத்தோம். விஜயோட அம்மா ரொம்ப நல்ல பழகியிருக்காங்க. அந்த விஷ்ணு படம் தயாரிப்பப்போ இந்த தயாரிப்பாளரும் அம்மான்னு பேசியிருக்காரு. எஸ்ஏ சந்திரசேகர்கிட்டையும் அப்பான்னு பேசுகிறாரு. இந்த தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு க்ளோஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சாப்பாடு வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வர அளவுக்கு க்ளோஸு. அந்த 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது வேளாங்கண்ணி, அந்நிய வேளாங்கண்ணி சிலை இன்னமும் விஜய் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். அது முன்னாடி தான் வச்சு கொடுத்தோம். கண்டிப்பாக விஷ்ணு படம் மூலம் நீங்கள் விஜய்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணித்தரோம்னு, சீக்கிரமாக பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு பண கஷ்டத்தில் இருந்திருப்பார் இந்த ப்ரொடியூசர். சரின்னு இருக்காங்க. 3-4 வருஷமாக அவருக்கு வேறு படங்கள் கமிட் ஆகி பெரிய லெவலில் ஹிட் கொடுத்துருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த மாதிரி இந்த சமயங்கள்னு நினைக்கிறேன். இதை ஞாபகப்படுத்தி இந்த பணம் 1 லட்ச ரூபா கொடுத்தவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பார்க்குறேன், இந்த அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி அப்பா தவிர்த்துருக்காரு. ஒரு நாள் இவர் ஃபோன் பண்ணி, இந்த தயாரிப்பாளர் பையன் ஒரு இப்போ பேசுகிறார் இல்லையா, பாலாஜி பிரபு, அவர் பேசியிருக்கார். ஐயா நான் பேசுகிறேன். அந்த அம்மா கேட்டிருக்கு, நீ யார் அப்படின்னு. முதல் ஹிட்டு படம் கொடுத்ததுக்கு அவரை வச்சு தயாரிப்பாளராக, அவர் ஒரு கதாநாயகனாக வச்சு தயாரித்தவரை நீ யாருன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.